என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. காக்கியை கனவாக கொண்டு தமிழ்நாடு காவலர் தேர்வு 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அனைத்து மாணவருக்கும் தங்கமுத்து IPS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்ப்பா. இந்த 2025 காவலர் தேர்வு கண்டிப்பா உங்களுக்கானது. நீங்க இந்த எக்ஸாம்ல எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் போதுமா சார், நைட்டு காலையில 5 o'clock நைட் 10 o'clock வரை ஃபுல்லா நான் படிச்சுட்டே இருந்தா போதுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல. எந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதா ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை. அந்த கிராக் கோர்ஸ் தான் ஃபுல்லாவே கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாவே போட்டுருக்காங்க. எந்த மாதிரி இப்போ தங்கமுத்து IPS அகாடமில புதிய வகுப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. TNUSRB போலீஸ் 2025 தேர்வுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பிக்காங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிளாஸஸ் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மார்னிங் 9 o'clock கிளாஸ் டைமிங் ஸ்டார்ட் ஆகும்பா. மார்னிங் 9 o'clock 10 o'clock 1 hour டெய்லி ஓரல் டெஸ்ட். ஓரல் டெஸ்ட்னா வேற எதுவுமே இல்லை, இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மொதல் நாளே என்ன பண்ணுவாங்க, குரூப்ல அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. டெய்லி டே ஷீட்டா இருக்கலாம், அந்த ஆசிட் பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி டெய்லி ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அதை நீங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுல இருந்து அந்த 1 hour டெஸ்ட் போர்ஷன் வைப்பாங்க. டெஸ்ட் ஃபுல்லாவே இருக்கும் ஓரல் டெஸ்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பொது அறிவுக்கான வகுப்புகள் மார்னிங் 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பொது அறிவுக்கான வகுப்புகள். ஜிகே போர்ஷன்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி போர்ஷன்ஸ்ல 3 hours கிளாஸ் போகும். அடுத்து 1 hour கேப் பிரேக், உங்க லஞ்ச் பிரேக் இருக்கும் 1 to 2 o'clock. அந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 o'clock 4:30 வரைக்கும் சைக்காலஜி கிளாஸஸ் இருக்கும். சைக்காலஜி அப்படின்னா உளவியல் பகுதியில உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த உளவியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன். அதனால டெய்லியுமே அந்த கிளாஸஸ் இருக்கும். எதுக்காக உளவியல் இம்பார்ட்டன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 20 marks. சயின்ஸ் சோசியலை பொறுத்தளவு உங்களுக்கு எது படிச்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு நமக்கு கஷ்டம் தான். ஆனா சைக்காலஜியை பொறுத்த எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க சொல்ற இன்ஸ்டியூட்ல சொல்றதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 4:30 இருந்து 5 o'clock வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக இருக்கும். அடுத்து 5 o'clock 7 o'clock வரைக்கும் முதன்மை தேர்வு. முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 7 o'clock 10 o'clock வரைக்கும் ரிவிஷன் டைம். இன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அது நீங்க ரிவிஷன் பண்ணணும். அடுத்து அகைன் 10 o'clock 11:30 வரைக்கும் பொது அறிவுக்கான கேள்வி என்ற விளக்கம். ஒரு 100 கொஸ்டின் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அதுல சார் 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர்ஸும் ரெடி பண்ணிட்டு அதுதான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதான்ப்பா ரெகுலரா போகும். இந்த 80 days நீங்க எஃபெக்டிவா இந்த ஆர்டர்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும். நிறைய பேர் படிச்சிருப்போம், இல்லாட்டா நியூவா ஸ்டார்ட் பண்ணாலும் இங்க என்ன ஆர்டர் சொல்றாங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த மாதிரி கோர்சஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7358262743 9363324765 9626699743 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி கிளாஸஸ் போகும், என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே கோர்ஸ் டீடைல் தருவாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும்பா. கண்டிப்பா அதோட யூனிஃபார்ம் போறது உறுதிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் ஆன் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங் டே 103. சரிங்களா? ஸோ அது மாதிரி 103 and 104 ரெண்டு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா கோடிங் டீகோடிங் தான் வரப்போகுது. ஏன்னா அந்த கோடிங் டீகோடிங் குறியீடுதல் மறு குறியீடுதல் அப்படிங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ரீசனிங் இடம்பெற்றிருக்கக்கூடிய எக்ஸாம்ல குறைஞ்சது 5 கொஸ்டின் கேட்குறாங்க. இது வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா SSC, ரயில்வே, பேங்கிங், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இன்க்ளூடிங் UPSC கூட எடுத்துக்கோங்களேன். கோடிங் டீகோடிங் இந்த ரீசனிங் அப்படிங்கிற பார்ட்ல 5 கொஸ்டின் வரைக்கும் அதிகபட்சம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுவரை. இன்க்ளூடிங் நம்ம TNPSCல ப்ரிலிமினரி எக்ஸாம் எடுத்தீங்கன்னா இப்போ லாஸ்டா இது இல்லாம நீங்க இதுக்கு முன்னாடி எழுதிருப்பீங்க இல்லைங்களா, TNPSC Group 4 Group 2 2024 நடந்தது. 2024-23ல 2 கொஸ்டின் கோடிங் டீகோடிங் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எதெல்லாம் கோடிங் டீகோடிங் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எழுத போற குரூப் 2 மெயின்ஸா இருக்கலாம், இல்ல நீங்க ரயில்வேஸ்ல நீங்க எழுத போற NTPC எக்ஸாம், SSC எழுத போற MTS, CHSL, CGL, இந்த மாதிரி எக்ஸாம்ல அபவ் 30 கொஸ்டின். இதை வச்சு நம்ம என்ன அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா 30 கொஸ்டினுக்கு மேல ரீசனிங் வருதுன்னா அதுல 5 கொஸ்டின் வரைக்கும் கோடிங் டீகோடிங் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நமக்கு பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு இதுல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரியில. அந்த 25லயுமே ஆப்டிடியூட் ரீசனிங் ரெண்டுமே வரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல கூட நமக்கு 2 கொஸ்டின் கோடிங் டீகோடிங் கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பா இப்ப அடுத்து வரக்கூடிய TNPSC Group 2A கன்ஃபார்மா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ரீசனிங்கை பொறுத்தவரை டாப் டு பாட்டம் எப்படியெல்லாம் கேட்பாங்க, எப்படியெல்லாம் யோசிக்கணும்னு கத்துக்கணும், அதுதான் விஷயமே. சரிங்களா? ஏன்னா நம்ம ஆப்டிடியூட்ல பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் கால்குலேஷன் எல்லாமே கால்குலேஷன். இங்க ரீசனிங் தான். இப்போ நம்ம ரீசனை திங்க் பண்ணி ஆன்சர் கொண்டு வரதுக்கே டைம் ஆயிரும். ஸோ அதனாலதான் ரீசனிங் எக்ஸாம்ஸ்ல உள்ள கொண்டு வர்றது. ஒரு கொஸ்டினுக்கான ரீசனை எவ்வளவு சீக்கிரம் அனலைஸ் பண்ணி எடுக்கிறோம் அதுதான் இம்பார்ட்டன்ட். டாபிக் சொல்றேன்.
ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல 5 கொஸ்டின் வரைக்கும் இப்போ மெயின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸ் எக்ஸாம் முடியவும் நீங்க சொல்லுங்க. இதனோட அசம்ஷன் ஒருவேளை அதே மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம அப்படியே தயாராகிக்கலாம். சரிங்களா? ஏன்னா மினிமம் ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கொஸ்டினுமே நமக்கு மார்க். அதனால அது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கணும். பட் 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்க டாபிக்ல இது ஒண்ணு. சரிங்களா? ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு இந்த கோடிங் டிகோடிங் உள்ள போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட்ல கோடிங் டிகோடிங் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஸோ இதையும் நான் சொல்லிடுறேன். 103 and 104 2 வீடியோஸ்ல இந்த டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஏன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட ஒரு 7 இருந்து 8 டைப் குறைஞ்சது இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 10 டைப்பையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே உங்களுக்கு 1/2 hour ஆயிரும். இந்த டாபிக் எப்படி போகும்னு சொல்லிடுறேன். அப்ப 1/2 hourல ஒரு டைப் என்ன டைப் இது, இந்த டைப்னா என்ன மாடல், ஒரு கொஸ்டின் நானே உங்களுக்கு கொடுத்து அதை கிளியரா சொல்லிடுறேன். ஸோ அந்த டைப்பை கிளியரா கத்துக்கிட்டு இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினை செகண்ட் செஷன்ல நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ நான் மொத்தமா உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த கிளாஸ் வந்து ஒரு 2 hours போயிடும். மினிமம் 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் எடுக்கக்கூடிய கிளாஸ் இது. ஸோ ஃபுல்லா முடிக்கணும்னா குறைஞ்சது எந்த ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாம உங்களுக்கு எனக்கு நான் சொல்லிக்கிட்டே போனா கூட 2 hours ஆகும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் செஷன் தனியா முடிச்சிடலாம். இப்போ நம்ம 103 பாக்குறோம் இல்லைங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் செஷன். இதுல உங்களுக்கு ஃபுல் கான்செப்ட் அண்ட் டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்றேன். தெளிவா முதல் நோட் போட்டு ஃபர்ஸ்ட் டாபிக் டைஸ் முடிச்சிட்டீங்களா? 2வது டாபிக் கோடிங் டிகோடிங், குறியீடுகள் மறு குறியீடுகள் கான்செப்ட் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. எவ்வளவு மார்க் கேட்கறாங்கன்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு RS அகர்வால்ல இருக்குது, அரிஹண்ட் புக்ல இருக்குது, அது இல்லாம YCT புக் 3லையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் புக் வாங்கினீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன் நிறைய இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம நம்மளோட டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் கொஸ்டின் போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பண்டலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் கோடிங் டிகோடிங் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது ABCD. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ABCD நான் எப்படி எழுதிருக்கணும் இதே ஆர்டர்ல எழுதுங்க. நீங்க நோட்ல எழுதுனீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்க நோட்ல எழுதுனீங்கன்னா நோட்ல இந்த மாதிரி எழுதணும். ABCDEF அப் டு M வரை எழுதிட்டு அதுக்கப்புறம் Nல இருந்து ஆரம்பிச்சு XYZ வரை எழுதுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? சோ இதுதான் நீங்க நோட்ல எழுதக்கூடிய வே. இப்போ நான் போர்ட்ல எழுதும்போது எனக்கு இந்த மாதிரி வெர்டிகலா எழுதினா இடம் பத்தாது உங்களுக்கு ஷோ பண்றதுக்கு. அதனால நான் ஹரிசாண்டா எழுதியிருக்கேன். பட் உங்களுக்கு நோட்டை பொறுத்தவரை வெர்டிகலா எழுதிக்கிறது பெஸ்ட் வேப்பா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி வெர்டிகலா திருப்பிட்டு நோட்டை ஏல இருந்து வரிசையா எழுதிக்கிட்டே வாங்க. ABCD கடைசியில எதுல முடிக்கணும் அப்படின்னா எம்ல முடிக்கணும். எம்ல முடிச்சிருக்கோம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எம்ல முடிக்கணும். அது மாதிரி தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுல சில பேர் என்ன தப்பு பண்றீங்கன்னா ABCD M வரேன்னு சொல்றேன். நமக்கு இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நோட்ல ABCDன்னு எழுதி I வரை வந்துருச்சு. அடுத்து Jல இருந்து ஆரம்பிப்போம். இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. என்ன சொல்றனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஏல ஆரம்பிச்சு கண்டினியூஸா M வரை வரிசை எழுதிட்டு அந்த Mல இருந்து அப்படியே NOPQR அப்படியே கொண்டு வந்து Z கம்ப்ளீட் பண்றீங்க. இது ஏன் பண்றோன்ற லாஜிக் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து லெட்டர்ஸ் எத்தனை லெட்டர் இருக்கு ABCDல அப்படின்றது தெரியணும். மொத்தம் 26 லெட்டர் இருக்கு. ஆல்பபெட் 26/2 அப்படின்னு பிரிச்சோம்னா 2 half பிரிச்சோம்னா 13 லெட்டர் வரும். அதனால 1ல இருந்து ஆரம்பிச்சோம்னு வைங்களேன். 1 2 3rd லெட்டர், 4th லெட்டர், 5th 6th 7th 8th 9th 10th 11 12 13ல நிப்பாட்டிட்டு அடுத்து 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ABCD ஆர்டரை இந்த மாதிரி தெளிவா எழுதிக்கோங்க. ABCD வரிசை எழுதிட்டு அது பக்கத்துல அந்த லெட்டருக்கான நம்பர்ஸையும் கொடுத்துருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன்னா நம்ம இதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல 4-5 கொஸ்டின் கேட்கிறப்போ ஒவ்வொரு டைமும் நீங்க போய் ரஃப் ஷீட்டை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? டைரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த லெட்டரோட நம்பர் தெரிஞ்சா டைரக்டாவே நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றேன் இது எழுதி மனப்பாடம் பண்ணணும். இது எப்படி மனப்பாடம் பண்ணலாம் ஷார்ட்கட் சொல்றேன், அதையும் எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 26 லெட்டருக்கும் ஷார்ட்கட் வச்சிருப்பாங்க. அது வேஸ்ட். அப்படி நீங்க 26 லெட்டரையும் ஒரு ஷார்ட்கட் வச்சு மனப்பாடம் பண்றதுக்கு 26ஐயும் மனப்பாடமே பண்ணிட்டு போயிடலாம். ஒரு சில ஷார்ட்கட்ஸ் இப்ப நமக்கு 26 லெட்டர் இருக்கு, அதை கட் பண்ணோம்னா 13. அப்போ 1 26 13 14 இப்பயே தெரியும் உங்களுக்கு. AZ வந்து 26, MN 13 14. அப்போ நம்ம இப்படியே கட் பண்ணி ஒரு சில ஷார்ட்கட்ல ஞாபகம் வைக்க போறோம். அந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சா எவ்வளவு ஸ்பீடா பண்ண முடியும்னு சொல்லி நான் அடுத்த வீடியோ, இது 104வது வீடியோ. ஸோ அதே மாதிரி சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ காலையில 5 மணிக்கு வருதுன்னா ஈவினிங் 5 o'clock அந்த வீடியோ வந்துடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சில நாள் வரல, டிலே ஆகுது அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. உங்களுக்கு சொன்ன டைத்துல நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? குரூப் 2A நீங்க மெயின்ஸ் எழுத போறதுக்கு முன்னாடி ரீசனிங் கம்ப்ளீட்டட். சரிங்களா? ஏன்னா சொன்னேன் இல்லைங்களா 30 டாபிக் இதுல மட்டும். இந்த 30 டாபிக்கை நான் ஒரு 50 டேஸா கவர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா?
ஸோ அதை 30 நாள்ல கூட நல்லா கவர் பண்ண முடியும். பட் என்னன்னா காலையில ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ, 2 வீடியோவா கொடுத்து கவர் பண்ணுவேன். இப்போ இந்த டாபிக் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு டைஸ் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் வீடியோ போடுறதுக்கான டைமும் இல்லை, வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, என்னால் கண்டினியூஸாக கொடுக்க முடியல வீடியோ. சரிங்களா? ஸோ நான் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு தெளிவாக வந்து சேரணும் அப்படின்னா நானும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும், என்னோட வாய்ஸும் கிளியராக இருக்கணும். அதனால ஒரு சில டைம் டிலே ஆச்சுன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ரீசன் அதனால தான் டிலே ஆகுதுன்றது. ஏன்னா இது வந்து நீங்க சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணல, உங்களுக்காக நான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? 83 வீடியோ பாருங்க, அந்த 83 வீடியோல கண்டினியூட்டியை பாருங்க. சரிங்களா? அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த வீடியோ கொடுக்குறாங்க, ஒரு நாள் வரல, 2 நாள் வரல, பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுவேன். நான் முடிச்ச வரைக்கும் நீங்க கரெக்டாக ரீகால் பண்ணுங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கோடிங் டிகோடிங் காலையில ஒரு வீடியோ பார்ப்பீங்க, ஈவினிங் ஒரு வீடியோ பார்ப்பீங்க. அப்போ அந்த டாபிக் கம்ப்ளீட். நீங்க காலையில பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஈவினிங் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒர்க்கும் கொடுக்குறேன், ஒர்க்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஏபிசிடி 26 வரை எழுதிட்டீங்களான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன். சரியா? இதுக்கப்புறம் ஒரு சில லெட்டர் நமக்கு பார்த்த உடனே ஞாபகம் இருக்கும். எதுன்னு பாத்தீங்கன்னா ஏபிசிடி. இப்போ இந்த 5 லெட்டர் இருக்கு இல்லைங்களா, ஏபிசிடிஇ 1 2 3 4 5 அப்படின்னு நான் சொல்லலைனாலும் உங்களுக்கு தெரியும். இதை வந்து 4 டைம் பார்த்தா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச லெட்டர்னால முதல் 5 லெட்டர் மனப்பாடமே பண்ண வேணாம்ல. 1 2 3 4 5 நமக்கே தெரியும். சரிங்களா? அதே மாதிரி லாஸ்ட் வந்தீங்கன்னு வைங்களேன், இந்த 5 XYZ 3 கூட வச்சுக்கோங்களேன். இது நமக்கு நார்மலா தெரியும்ல, 24 25 26 இது நமக்கு நார்மலா தெரியும். இப்போ நான் உங்களுக்கு புதுசா ஞாபகம் வைக்கிற மாதிரி சொன்னது 2ஆ கட் பண்ணும்போது 13 14. இப்போ பாருங்க, 26 லெட்டர்ல கிட்டத்தட்ட 10 லெட்டர் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 1 2 3 4 5 என்னது? ABCDE. லாஸ்ட் XYZ 24 25 26, MN 13 14. இப்போ இந்த 5 10 15 20 அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா AE ஜோடி, அதாவது AE இதுக்குள்ள வந்துருச்சு, அதை விட்டுருங்க. ஜோதி அப்படின்னு ஒரு நேம் இருக்கு இல்லைங்க, அது நான் ஜோடி, SJOTY ஜோடி. 5 10 15 20 பாருங்க, JO15 T 20 Y 25. அப்ப இந்த ஜோடி அப்படின்னு லெட்டர் எடுத்தோம்னா 5 10 15 25 இருந்துச்சா? 10 15 20 25 முடிஞ்சதா? இதுக்கப்புறம் நமக்கு எதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபிக்ஸ் 6 ஃபிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாமா? 6னா 6, ஃபிக்ஸ்னா முதல் லெட்டர் என்ன இருக்கு? F இருக்கா? 6 ஃபிக்ஸ், அப்ப F. சரிங்களா? G7 கான்ஃபரன்ஸ், ஈஸியா சொல்லணும்னா G7 மாநாடுன்னு படிச்சிருப்பீங்க. சரிங்களா? G7 கண்ட்ரீஸ், அப்ப G-னா 7, அதை வச்சு G7 படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி GS நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும், G7 கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும்ல. அதுக்கப்புறம் H எடுத்தோம்னா நம்ம வளர்த்தியை பத்தி சொல்றப்ப என்ன சொல்லுவோம்? ஹைட். H8 ஹைட், அவ்வளவுதான். H 8ஆவதுன்னு சொன்னா ஹைட் நாங்க வச்சா போதும். சரிங்களா? 9 9ன்றது NINE, இந்த 9 அப்படிங்கிற ஐ N9 9ன்ற வார்த்தையை சொன்னாலே ஐ வரும். இது தெரிஞ்சாலும் ஒண்ணுதான், இல்ல 10க்கு முன்னாடி ஞாபகம் வச்சாலும் ஓகே. ஏன்னா J நமக்கு தெரியும்ல, அவ்வளவுதான். இப்போ இதுல பாருங்க, ABCDE வரை நமக்கு தெரியும். Fனா 6 ஃபிக்ஸ், 7 G7 8 ஹைட், 9னா ஐ, J வந்து 10 முடிஞ்சது. சோ இப்போ 11, இந்த 11 12 L ஞாபகம் வச்சுக்கலாம். 10 நமக்கு தெரியும், K நீங்க படிக்கலனா கூட விட்டுருங்க. K நம்ம படிக்கவே இல்லைனா கூட J10 படிச்சிட்டோம். L 12 ரைமிங் ஞாபகம் வச்சுக்கலாமா? L 12 தெரிஞ்சா அதுக்கு முன்னாடி இருக்கிறது 11 தானே, K. இதை கூட சில இடத்துல ஞாபகம் போனா K7 அப்படின்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. K7 முடிகிறது 11, ரெண்டும் ஒரே மாதிரி இல்லைங்களா? K7 ஒருத்தர் பேர் வாசிக்கிறீங்க, K7ல K இருக்கு, ஒரு 7 போட்டா K7, K லெட்டர் 11 ஞாபகம் வச்சுக்கலாம். K11 K7 மாதிரி K11. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை ரொம்ப கொலாகியலா என்ன சொல்லுவாங்கன்னா கிழவன் அப்படின்னு ஞாபகம் வச்சிருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, வயசாக கிழவன், அப்ப K11 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு ஒரு லெட்டரை பார்த்தா ஞாபகம் வரும். இப்ப K பார்த்தா 11 சொல்ல தெரிஞ்சா முடிஞ்சதா? L பார்த்தா 12, ஓகேங்களா? M N, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா V, சின்ன சின்ன வார்த்தை. இதுக்கப்புறம் ஃபுல்லா ஞாபகம் வைக்க வேணாம். இந்த PQRST உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம அதிகமா யூஸ் பண்ணும்போது ABCD எடுப்போம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 4 பேர் வட்டமா இருக்காங்க, ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. அந்த 4 பேர் வந்து PQRST, அந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிற எழுத்துக்கள். ஒண்ணு ABCD எடுப்போமா 4, அப்படி எழுக்கலன்னா அதுக்கடுத்து நம்ம அடிக்கடி எடுக்கிறதுனா PQRST அதான் எடுப்பாங்க. அப்ப நமக்கு PQ எங்க இருந்து வரும்னு பாருங்க, 16 17 18 19 PQRS 16 17 18 19. T20 கிரிக்கெட் இருக்குல்ல, T20 ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அப்படியே வந்தீங்கன்னா U அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு பேர் சொல்லலாம். இப்ப U அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றாரு, யூன்னா என்ன சொல்லுவோம்? நீங்கள் அப்படின்னு சொல்லுவோமா? இப்ப 2 பேர் இருக்காங்க, யூன்னு ஒருத்தரை சொல்றாங்க, அப்ப 2 பேர் 1 2 1 21, இந்த மாதிரி 21 U. V அப்படின்னா நாங்கள்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. நாங்கள்னா 2 பேர் தானே, அப்ப 2 2 22 UV ஞாபகம் வச்சுக்கலாமா?
இது நீங்க யூவி ரேஸ் அப்படின்னு கூட வைக்கலாம். யூவி ஒன்னு 21 தெரிஞ்சா இன்னொன்னு 22, அவ்வளவுதான் யூவி. யூவி முடிஞ்சா டபிள்யூ. இப்போ இந்த டபிள்யூ 23ன்றது நமக்கு நார்மலாவே தெரியும். இல்லைன்னா 23 எம் கூட ரிலேட் பண்ணி பாருங்க. எம் எப்படி இருக்கு? எம் பாருங்க, எம்ன்ற லெட்டர் இப்படி இருக்கா? இதை பார்த்தாலே இதை அப்படி திருப்பி போட்டா 3 மாதிரி வருது இல்ல. இதுக்கு முன்னாடி 1 போட்டா எம், இதுக்கு முன்னாடி 2 போட்டா டபிள்யூ வருதான் பாருங்க. ஏன்னா எம் திருப்பி போட்டாலும் 3 வரும், டபிள்யூ திருப்பி போட்டாலும் 3 வரும். அப்ப எம் திருப்பி போட்டா 13, டபிள்யூ திருப்பி போட்டா 23. அது பார்க்கும்போதே 3 மாதிரி தான் இருக்கு அந்த லெட்டரு. முடிஞ்சது. இப்ப எம் இப்படி சொல்லுவோம், மேல இருந்து சொல்லுவோம், டபிள்யூ கீழே இருந்து சொல்லுவோம் இப்படி. அப்ப 2 திருப்பினாலுமே 3 3 தானே வரும். எம் 13, டபிள்யூ 23. இப்போ இப்படியே 26 லெட்டரையும் மனப்பாடம் பண்ணிடணும் எப்படியாவது. இப்ப நான் சொன்னது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஆனா எனக்கு 26 லெட்டர் இப்ப மைண்ட்ல இருக்கும். நீங்க ஒரு லெட்டர் சொன்னீங்கன்னா அந்த லெட்டருக்கான நம்பர் என்னால சொல்ல முடியும். பியா 16, என்னன்னா 14, எம்னா 13, ஐனா 9, கேனா 11, எஸ்னா 19, டி 20, வி 22, டபிள்யூ 23, எக்ஸ் 24, ஒய் 25, பி 2, சி 3, டினா 4, 10, ஜே 10, டி 20, ஒய் 25. இப்படி நீங்க எந்த லெட்டர் சொன்னாலும் எனக்கு டக்கு நம்பர் சொல்ல முடியும். இந்த ஃப்ளோ வந்துருச்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வேகமா ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதை படிக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் லெவல். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம ஏன் இந்த லெட்டரை இந்த மாதிரி எழுத சொன்னோம் அப்படின்னா, இப்போ கேட்கிற கொஸ்டின் அதிகமா எப்படி கேட்கறாங்கன்னா, பேர் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல கேட்கறாங்க. பேர், வாட் இஸ் பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோடிகள். இப்போ எம்மோட ஜோடி என், எல்லோட ஜோடி ஓ, கேயோட ஜோடி பி, ஜேவோட ஜோடி கியூ. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, மேல இருக்க நம்பரையும் கீழே இருக்க நம்பரையும் கூட்டி பாருங்களேன், 27 வரும். மொத்தம் 26 லெட்டர் இருக்குல்ல. 13 14 கூட்டினா எவ்வளோ? 27. 12 15 கூட்டினா 27. 11 16 கூட்டினீங்கன்னா 27. ஸோ இந்த மாதிரி சம் பண்றப்போ எந்த லெட்டர்லாம் 27 வருதோ, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேர் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஷார்ட்டா சொல்லிக்கலாம். இந்த பேர் ஆஃப் லெட்டர் கான்செப்ட் இப்போ ரீசெண்டா அதிகமா கேட்கறாங்க. எக்ஸாம்பிள் 2022 எஸ்ஐ கொஸ்டின் எடுத்து பாருங்க. ஏபி அந்த இதில் ஏஇசட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எடுத்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. ஏஇசட், பிஒய், சிஎக்ஸ், டிடபிள்யூ. அதாவது கொஸ்டின் இப்படி கேட்டாங்க. ஒரு ரவுண்ட் போட்டு ரவுண்டை 4ஆ பிரிச்சுட்டு ஏஇசட் ஃபர்ஸ்ட் 2, அடுத்து பிஒய், அடுத்து சிஎக்ஸ். இங்க என்ன வரும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்ப நமக்கு ஏஇசட், பிஒய், சிஎக்ஸ், டிடபிள்யூன்றது பேர்னு தெரியணும். அப்ப ஈஸியா எடுத்துடலாம். இது பேர் ஆஃப் லெட்டர்ஸ். சரிங்களா? ஸோ இப்படிதான் நீங்க கான்செப்டை கத்துக்கணுமே தவிர போய் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்றாங்கன்னா செகண்டரி. கொஸ்டின் இப்ப நம்ம 2வது தான் கொண்டு வர போறோம். முதல் கான்செப்டை கிளியரா முடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோடிங் டிகோடிங்னா என்ன, கோடிங் டிகோடிங் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஒன் ஏபிசிடி ஆர்டர் முதல் படிக்கணும். ஏபிசிடியை பேரா எழுதி தான் படிக்கணும், நார்மலா எழுதக்கூடாது. இதெல்லாம் நீங்க பண்ற தப்பு. அதுக்கப்புறம் ஏபிசிடி 1 to 26 லெட்டர் மனப்பாடம் பண்ணணும். சரிங்களா? இதை நீங்க பேசிக்கா பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா கான்செப்ட், அதாவது டைப்ஸ். டைப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கறாங்க நான் சொல்றேன். ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரிங்களா? பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வரிசை எழுதிக்கோங்க. டைப்ஸ். டைப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டைப் நம்பர் 1 இஸ் அல்டர்னேட். அல்டர்னேட்டோட இன்டர்சேஞ்ச் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். டைப் நம்பர் 1 பாத்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச், இடம் மாற்றுதல். ஃபர்ஸ்ட் டைப். எழுதிக்கிட்டு கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இடம் மாற்றம். சரிங்களா? இடம் மாற்றம். இதுல வந்து பாருங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சிக்ஸர் என்பது, கொஸ்டின் பாருங்க, சிக்ஸர் என்பது ISXRE என எழுதப்பட்டால், கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். இப்படி கொடுப்பாங்க கொஸ்டின். சிக்ஸர் என்பது ISXRE என எழுதப்பட்டால் ஃபிக்ஸட் என்பது எவ்வாறு எழுதப்பட வேண்டும். இதுதான், இதுக்கு பேர் இன்டர்சேஞ்ச் மெத்தட். முதல் மெத்தட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்டர்சேஞ்ச்னா என்னன்னா இடமாற்றம். சரிங்களா? இதை நம்ம 2 வகையா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லெட்டருக்கு கீழே இன்னொரு லெட்டரை எழுதி, இப்போ எக்ஸ் அப்படியே வந்திருக்கா, எக்ஸ் அப்படியே வந்திருக்கு, இந்த ஐ முன்னாடி வந்திருக்கு, எஸ் பின்னாடி வந்திருக்கா, இந்த ஆர் பின்னாடி வந்திருக்கு, இ முன்னாடி வந்திருக்கா. இது இடமாற்றம். இதை இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு சொல்றேன்னா இப்படி படிக்கிறது ஒரு வே. இன்னொரு வே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் போட்டு படிப்பாங்க. இப்போ எஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர், 2வது, 3வது, 4வது, 5வது. இப்போ இந்த இடம் மாத்தி எழுதுறப்ப பாருங்க, 2வது இருக்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கா, 2வது லெட்டர் ஃபர்ஸ்டா வந்துருச்சு, 1வது லெட்டர் 2வது, 3வது லெட்டர் 3வது பிளேஸ்லயே இருக்கு. இப்போ 5 4. இப்போ இதோட ஆன்சரா இப்படிதான் நீங்க எழுதணும். சரிங்களா? ஒண்ணு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு மாத்தி எழுதுனீங்கன்னா அப்படியே எழுதிக்கலாம். இல்லைன்னா 1 2 3 4 5 இந்த மாதிரி எழுதிட்டு, 2வது லெட்டர் தானே ஃபர்ஸ்டா இருக்கீங்க, அப்ப இங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஐ. அடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, எஃப். 3வது அப்படியே கீழே வந்திருக்கா,
எக்ஸ். அப்ப என்ன பண்ணணும், எக்ஸ் அப்படியே கீழே இறக்கணும். அடுத்து டி, அடுத்து இ. இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு பேரு இன்டர்சேஞ்ச் மெத்தட் டைப் நம்பர் 1. டைப் நம்பர் 1 இன்டர்சேஞ்ச் மெத்தட். சரிங்களா? இப்போ இதே கொஸ்டின்ல உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க், இதே பேட்டர்ன். இப்போ இதுவும் நான் கொடுத்துட்டேன், இதுவும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மெத்தட் வச்சு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சொல்றேன், அதுக்கான ஆன்சர் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. STORE ஸ்டோர். இதுக்கு என்ன ஆன்சர்? கொஸ்டின் நம்பர் 1. இப்போ எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டினுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி, சரிங்களா? இப்போ இது 1 கொடுத்து 1 தான் கேட்பாங்க. நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு 3வது அவங்ககிட்ட கேட்கிறேன். இதை நான் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நான் சொல்ற 10 டைப்பை தாண்டி கொஸ்டினே வராது. ஆனா டைப் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்துக்கோங்க, சிக்ஸர்னு கொடுத்து அதுக்கு ISXRE கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு இப்படி இருந்தால் பிக்சட் என்பதை எவ்வாறு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் எழுதிட்டு இதே பேட்டர்ன்ல உங்களுக்கான கொஸ்டின், ஸ்டோர் என்பதை எவ்வாறு எழுதலாம். சேம் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 1, டைப் நம்பர் 1. டைப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாடல்ல ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஈவினிங் வந்துடும். அது ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு காமிச்சு அதுல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ நான் ஓவரலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதான் டைப். நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு டைப் பேஸ். இதை ஸ்ட்ராங்கா படிச்சிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு காலையில ஒரு 6 மணிக்கு வீடியோ இருக்குன்னு வைங்களேன், 1 hour இந்த வீடியோ இருக்குன்னா 7 மணிக்கு வீடியோ முடிஞ்சிடும். 8 மணிக்கு உங்களுக்கு டெலகிராம் சேனல்ல நம்மளோட கொஸ்டின் பேப்பர் PDF அப்லோட் பண்ணிடுவோம். அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஈவினிங்குள்ள நீங்க முடிஞ்சா ஒர்க் அவுட் பண்ணிருங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் கொஸ்டினையாவது எழுதி ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கோங்க. ஈவினிங் கரெக்டா 6 மணிக்கு ஒரு 30 கொஸ்டின் வரும். சரிங்களா? 30 கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் டிஸ்கஷன் நான் இதே மாதிரி இப்படியே வீடியோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லுவேன், இப்போ ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம், இந்த கொஸ்டின் இன்டர்சேஞ்ச் பா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்டர்சேஞ்ச்னா என்னன்னு தெரியணும். அப்ப நீங்க யோசிக்கணும், அப்ப இன்டர்சேஞ்ச்னா இடத்தை மாத்திருக்காங்க, அப்ப இன்க்ரீசிங்னா அது ஒரு மெத்தட். இப்படி ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்றப்போ ஒரு கொஸ்டின் எழுதுறப்போ கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு பக்கத்துல பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இது இன்டர்சேஞ்ச் மெத்தட். இப்படி படிச்சோம்னா, ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்து கேட்டிருக்காங்களா, இதான் வேற வேற ஆங்கிள் கேட்கலாம். இதை இன்டர்சேஞ்ச் எப்படி கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இங்க SIXER இருக்கா, இதே லெட்டர் தானே இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. இங்க 5 லெட்டர் இருக்கு, இங்கே எத்தனை லெட்டர் இருக்கு? 5 தான் இருக்கு. சரிங்களா? சரிங்களா? கொஞ்சம் லைட்டா ஹெல்த் இஷ்யூ இருக்குமா, அதனால உங்களுக்கு வாய்ஸ் எதுவும் புரியல இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோ பார்க்கலாம். நேற்று வீடியோ போடுறது நேற்றுமே முடியல என்னால, அதனால போட முடியல. ஸோ கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். சரிங்களா? நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் கான்செப்ட் கிளியரா இருக்கும். ஏதாவது புரியல, நான் சொல்றது புரியல அப்படின்னா கேளுங்க. ஓகேங்களா? சரி, இது பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணும்போது தெளிவா புரிஞ்சிருச்சா அப்படின்றதையும் அதை வச்சு கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் மெத்தட், ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்சேஞ்ச் மெத்தட் முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த மெத்தட் 2 எழுதிக்கோங்க. டைப் நம்பர் 2, இன்க்ரீசிங் ஆர்டர். இன்க்ரீசிங்னா அதிகரித்தல். சரிங்களா? டைப் 2வும் அதிகரித்தல் தான், டைப் 3யும் அதிகரித்தல் தான். சரிங்களா? இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப் 2 இன்க்ரீசிங் அப்படிங்கிறது என்னன்னா பிளஸ் எக்ஸ் என்னன்னு சொல்றேன், முதல்ல எழுதிக்கோங்க. டைப் 3 இதுக்கு பேரும் இன்க்ரீசிங் தான். பட் இந்த இன்க்ரீசிங் அதிகரித்தல் அப்படிங்கிறது பிளஸ் என். 2வும் 3யும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், 2க்கு ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சர் நான் சால்வ் பண்ணுவேன், அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுப்பேன் எக்ஸாம்பிள். அதே மெத்தட்ல அதை சால்வ் பண்ணும். சரிங்களா? அடுத்து தேர்ட் மெத்தட் போலாம். அப்ப செகண்ட் ஒன் பாருங்க, பாக்ஸிங். இஸ் கோடட் அஸ், பாக்ஸிங் என்பது CPYOH என எழுதப்பட்டால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாக்ஸிங் என்பது இவ்வாறு எழுதப்பட்டால் கோச்சிங் என்பது எவ்வாறு எழுதப்படும்? இதான் கொஸ்டின். பாக்ஸிங் என்பது இவ்வாறு எழுதப்பட்டால் கோச்சிங் என்பது எவ்வாறு எழுதப்படும்? இப்ப பாருங்க, பாக்ஸிங் CE இருக்கா, இது நம்ம டக்குன்னு எழுத தெரியும் உங்களுக்கு. பிங்கிறது 2வது லெட்டரு, இது 3, O 15, P 16, X 24, Y 25, I 9, J 10, N 14, O 15, G 7, H 8. இப்ப யோசிச்சு பாருங்க, 2 இங்க 3னா 1 கூடி இருக்கா, 15 16னா 1 கூடி இருக்கு, +1 +1 +1. அப்ப இந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா +1 இன்க்ரீஸ் ஆகுதா, எல்லாத்துலயும் ஒரே நம்பர் தானே கூடி இருக்கு, +1 +1 +1 +1. இதுக்கு பேர் தான் +X மெத்தட்.
இப்ப இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 1. அது 1 கூடலாம், 2 கூடலாம், 3 கூடலாம், எவ்வளவு வேணா கூடலாம். ஆனா ஒரே நம்பர் திரும்ப திரும்ப கூடியிருக்கா, இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப இந்த மெத்தட நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, இதை வச்சு அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். +1 மெத்தட்ல சால்வ் பண்ணோம்னா சி வந்து எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 3, ஓ 15, ஏ 1, 3, ஹச் 8, ஐ 9, என் 14, ஜி 7. இப்ப இதை வச்சு நீங்க டைரக்டா அடுத்த லெட்டர்னா ஈஸியா எழுதிடலாம். ஒரு 2, 3, 4 எல்லாம் வர்றப்ப இப்படி எழுத தெரிஞ்சா ஈஸி உங்களுக்கு. சரிங்களா? 3ன்னா ஆன்சர் என்ன வரணும்? 4. இதுக்கு 16. ஐ வந்து ஏ வந்து 2ஆ மாறணும். 3 வந்து 4 ஆகணும். 8 9 ஆகணும். 9 10 ஆகணும். 14 15, 7 8. சோ அப்ப லெட்டர் இப்ப ரிப்ளேஸ் பண்ணலாமா? 4 அப்படிங்கிறது டி, பி 16, பி வந்து 2, 4 வந்து டி, ஐ 9, 10 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜே ஓ. சரிங்களா? ஏ ஜே 15 ஓ, 8 வந்து பாத்தீங்கன்னா ஹச் ஹைட். இப்ப இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இப்ப சில பேருக்கு தோணலாம், இந்த +1 இதுக்கு எதுக்கு நம்ம இந்த மாதிரி நம்பர் எல்லாம் எழுதணும், பேசாம ஏக்கு அப்புறம் பின்னு எழுதிடலாமே. ஓகே, எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 1க்கு இப்படி பண்ணீங்கன்னா +4 வரும், +5 வரும். அப்ப அடுத்த லெட்டர் போறப்போ நமக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்காது. நீங்க எக்ஸாம்பிள் அப்படி வேகமா பண்ணிக்கோங்க. ஆனா இங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது எது வேகமா பண்றதுக்கு, வேகமா லெட்டரை மனப்பாடம் பண்ண முடியுமோ அந்த வேலை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ப்ராக்டிஸ் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இது ஓகே தானே? இப்ப இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சொல்றேன். ட்ரெயினர், இதே கோட்ல ட்ரெயினருக்கு ஆன்சர் என்ன? இது கொஸ்டின் நம்பர் 2க்கான உங்களுக்கான எக்ஸாம்பிள். ஹோம்ஒர்க், ரெண்டாவது ஹோம்ஒர்க்ப்பா. ஒண்ணுக்கும் மெத்தட் சொல்லி தான் பண்றேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச். சரிங்களா? ரெண்டாவது மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைரக்ட் கோடிங் ஒன்று இருக்கு, அது நம்ம டைரக்டா பார்த்து அது பின்னாடி பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்ச், அடுத்து இன்க்ரீசிங். இது ஒரு ப்ராசஸ். சரிங்களா? ஓகே, இப்போ இதே ப்ராசஸ்ல இன்க்ரீசிங்ல பிளஸ் என்னன்னு சொன்னீங்களா அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருங்க. இதை எழுதி இதை எக்ஸாம்பிள் எழுதிட்டு இது உங்களுக்கான கொஸ்டின் 2ல. சரிங்களா? இதை முடிச்சிட்டீங்கன்னா 3 வரணும். அடுத்து 3 இன்க்ரீசிங்ல பிளஸ் என் மாடல். சரிங்களா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபயர், FIRE, ஃபயர் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. ஃபயர் இஸ் கோடட் அஸ், எழுதிக்கோங்க. ஃபயர் இஸ் கோட், ஃபயர் என்பது G K U I இவ்வாறு எழுதப்பட்டால், ஃபயர் என்பது GKUI என எழுதப்பட்டால் வயர் என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. இப்போ அதுக்கு லாஜிக் பாருங்க. F எத்தனாவது லெட்டர்? 6, I 9, R 18, E 5வது லெட்டரா? சோ இப்போ இங்க கேட்டிருக்கிறது G7, K 11, U 21, I 9. இப்போ இதை வச்சு பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்னா 6 7 மாதிரி இருக்கா, இது +1. லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. இது +1. I கேவா மாறுறது +2, R யூவா மாறினா +3, I 9ஆ மாறினது +4. இதுக்கு பேரு தான் +n மெத்தட். புரிஞ்சுக்க முடியுதா? என்னன்னா 1 2 3 அப்படி இன்க்ரீஸ் ஆகும். நான் முதல் சொன்ன +x பாருங்க, அது வெறும் 1 1 1 எல்லாமே 1 1ஆ கூடுது. இது +x மெத்தட். சரிங்களா? இப்ப மூணாவதுல இந்த வயருக்கு நம்ம என்ன சொல்லலாம்? W எத்தனை? 23, I 9, R 18, E வந்து 5. இது நமக்கே தெரியும். அதனால இங்க பெருசா சேஞ்சஸ் இருக்காது. இதுல அப்படியே 1 கூட்டினீங்கன்னா எத்தனை வரும்? Wக்கு அப்புறம் X 24, 9ல 2 கூட்டினீங்கன்னா 11 K தான் வரும். 18ல 3 கூட்டினீங்கன்னா U, E 5, அப்ப 9வது I. இது இப்ப நான் கேட்ட கொஸ்டினோட ஆன்சர். சரிங்களா? ஃபயர் என்பது GKUI என எழுதப்பட்டால் வயர் என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது உங்களுக்கு நான் சால்வ் பண்ணிட்டேன். இதே மெத்தட்ல உங்களுக்கான கொஸ்டின் டயர். இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இது கொஸ்டின் நம்பர் 3. சரிங்களா? நான் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா தெரியும். கரெக்டா நான் சொன்ன வேலை அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சு பாருங்க. 10 டைப்பையும் நீங்க எந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஏன்னா ரீசனிங்ல உங்களை எங்க லாக் பண்றாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வே ஆஃப் திங்கிங் தெரியுது அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோட யோசிப்போம், லெட்டர் எல்லாம் அப்படியே மாறி வந்திருக்கா, இன்டர்சேஞ்ச், ஓகே. அடுத்து அப்படி மாறி வரல, அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? 1 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்ல 2 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்ல 1 2 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கா, இதெல்லாம் தெரியணும்னா இந்த மாதிரி நம்பர் போட தெரியணும். இல்லைன்னா நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு வேவும் மாறும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆங்கிள் நினைச்சு நீங்க யோசிக்கிறீங்க, ஆனா கொஸ்டின் இந்த ஆங்கிள் இருக்கு, எப்படி கண்டுபிடிப்போம்? அப்ப முதல் நம்பரை போட்டணும். நம்பரை போட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். 6 7 1 இங்க 2, அப்போ இது வந்து +n மாடல். இப்படி மாடலை பிரிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டம். இப்போ 2வது 3வது மாடல் ஈஸி. இப்போ இதுல டிக்ரீசிங் இருக்கும். ஒரு சில டைம் என்ன ஆகும்னா ஆல்டர்னேட், டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் மாறி மாறி வரும். அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல் லெட்டர் நம்பரா கன்வெர்ட் ஆகணும். லெட்டரை நம்பரா மாத்தினா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் உங்களால ஈஸியா பண்ண முடியும். ஓகே, 3வது கொஸ்டின்
சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுறீங்க. டைப் நம்பர் 3 வரை முடிச்சிட்டோம் சரிங்களா. அடுத்து டைப் நம்பர் 4 இப்படியே டிகிரீசிங் எழுதிக்கோங்க. டைப் நம்பர் 4 5 டிகிரீசிங் ஆர்டர். டைப் நம்பர் 4 டிகிரீசிங் ஆர்டர். டிகிரீசிங் அப்படின்னா அதிகரித்தல் மாதிரி குறைதல். அப்போ அதே குறைதல்ல நம்ம என்ன சொல்லிக்கலாம், பிளஸ் வந்து அதிகரித்தல்னா மைனஸ் வந்து குறைதல். மைனஸ் எக்ஸ்னு ஒரு மாடல் எடுத்துக்கலாம், மைனஸ் என்னு ஒரு மாடல் எடுத்துக்கலாமா. இது 5வது மாடல் குறைதல்ல சரிங்களா. சரி, இப்போ மைனஸ் எக்ஸ் மாடலுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார் CAR என்பது BZQ என எழுதப்பட்டால், இது இந்த மாதிரி எழுதுறாங்க சரிங்களா. அப்போ THAR தார் என்பது எவ்வாறு எழுதப்படும், இது கொஸ்டின் சரிங்களா. இப்போ கார் C எத்தனை 3, A 1, R 18, இங்க B 2, Z 26, Q 17. 3 2 மாதிரி இருக்கா, அப்ப இது என்ன மெத்தட் அப்படின்னா -1. A Z மாதிரி இருக்குன்னா -1, R Q மாறுது 18 17 மாறினா அப்போ இந்த மெத்தடுக்கு பேரே என்னது, -1 மெத்தட். இதுதான் -x சொல்றோம். அப்போ இந்த -1 என்ன வரும், T-க்கு முன்னாடி T 20, அப்போ S 19, H இது நீங்க மைண்ட்ல தெரிஞ்சா நம்பர் எழுத கூட போடலாம். H 8, அப்ப A என்ன வரும், G 7 1 அதுக்கு முன்னாடி வந்துச்சா. A வந்து 1, அப்ப 1க்கு முன்னாடி 26, Z R 18, அப்ப Q 17. இதுக்கு பேர் தான் -1 மெத்தட்ல பண்றது சரிங்களா. ஓகே, இப்போ இதுல உங்களுக்கான ஒரு 4வது மாடல்ல உங்களுக்கு ஒரு சால்வ் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். காரு தார் இதே மெத்தட்ல நீங்க பண்ண வேண்டியது டோர் DOOR. இதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. கொஸ்டின் நம்பர் 4 பாக்கீங்களா, ஈஸியா இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஈஸியா இருக்கிறதா ரொம்ப தப்பா வரும். நம்ம இன்னும் லெவல் போய்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு லெவல் வர வர ஒவ்வொரு கான்செப்ட். இதை முடிச்சதுக்கு அப்புறம் மொத்தமா 30 கொஸ்டின் கொடுப்பேன். அதை சால்வ் பண்றப்போ உங்களுக்கு ஃபுல் ஐடியா கிடைச்சிடும் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி. முதல்ல பேசிக் கத்துக்கிடும் போது ஸ்லோ அண்ட் ஸ்டடியா கத்துக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுட் இருந்தா கேளுங்க, அதை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன் சரிங்களா. ஓகே, இது கொஸ்டின் நம்பர் 4 எக்ஸாம்பிள். ஹோம்வொர்க் கொஸ்டின் முடிஞ்சது சரிங்களா. இப்போ இதுவே -n மெத்தட்ல வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மெட்ராஸ். மெட்ராஸ் என்பது கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க, -n மாடல். மெட்ராஸ் என்பது L Y A N V S M இவ்வாறு எழுதப்பட்டால், மெட்ராஸ் என்பது இவ்வாறு எழுதப்பட்டால் கோவை என்பது எவ்வாறு எழுதப்படும். இப்ப இந்த கொஸ்டின் நம்ம எப்படி டீகோட் பண்ணலாம். M எத்தனாவது லெட்டர் 13, A 1, D 4, R 18, A 1, S 19 சரிங்களா. இப்ப வாங்க 11 13ல 1 கழிச்சா 12 வருதா. ஓகே, -1. 1ல முன்னாடி 1 கழிச்சா Z, 2 கழிச்சா Y 25. இது 4, 4ல 3 கழிச்சீங்கன்னா A வருதா. 3 கழிச்சீங்கன்னா என்ன வரும் 1. 18 வந்து R, Rல 4 கழிச்சீங்கன்னா என்ன வரும் 14. இப்ப நமக்கு என்ன மாடல் தெரிஞ்சிருச்சா, -n மாடல். அப்ப இதை வச்சு கோவைக்கு எப்படி எழுதலாம். ஃபர்ஸ்ட் கோவைக்கு நம்பர் மாத்திக்கோங்க. 3, O எத்தனை 15, V 22, A 1, I 9. இப்போ இதுல -1, -2, -3, -4, -5. யோசிங்க. -1னா 3க்கு முன்னாடி என்ன எழுதணும், B. C க்கு முன்னாடி B. 15 2 கழிச்சா 13, 13வது லெட்டர் M. 22ல 3 போனா 19, 19வது லெட்டர் S. ஏல 4 கழிக்கணும். ஏல 1 கழிச்சீங்கன்னா Z, 2 கழிச்சா Y, 3 கழிச்சா X, 4 கழிச்சா W. இப்போ W எடுப்பேன். 9ல 5 போனா 4, 4னா D. இப்போ இதுக்கான ஆன்சர் எழுதிட்டேன். புரிஞ்சுதா. இது -n மாடல். இதே மெத்தட்ல இப்போ உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 5 ஹோம்வொர்க் நம்பர் 5 மதுரை. இந்த கோடிங்ல மதுரைக்கு ஆன்சர் என்ன, இது நீங்க கோட் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு ஃபெமிலியரா உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த ஆங்கிள் கொண்டு போறேன். கரெக்டா ஒரு மெத்தடையும் புரிஞ்சு கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்த்தோம், இன்டர்சேஞ்ச்.
அப்படியே எழுத்து மாறி இருக்கும். ரெண்டாவது இன்க்ரீஸ், ஒன்னா இன்க்ரீஸ் ஆகும், இல்ல 1 2 3 4 இன்க்ரீஸ் ஆகும். அந்த 1 ரெண்டு ரெண்டா இருக்கலாம், 3 3 இருக்கலாம், பட் ஒரே நம்பர் இருக்கும். அதே மாதிரி டிக்ரீஸ். மொத்தம் 5 கான்செப்ட் முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ ஆறாவது கான்செப்ட் நம்பர் 6, டைப் நம்பர் 6, ஆல்டர்னேட். டைப் நம்பர் 6, ஆல்டர்னேட் சேஞ்ச். ஆல்டர்னேட் அப்படின்னா மாறி மாறி, ஆல்டர்னேட் சேஞ்ச். மாறி மாறி வருதல், அதான் ஆல்டர்னேட். சரிங்களா? இப்போ ஆல்டர்னேட் சேஞ்சுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஒரு கொஸ்டின், சின்ன கொஸ்டின் எழுதிக்கலாமா? பேப்பர், இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. பேப்பர் அப்படிங்கிறத எப்படி கோட் பண்றாங்கன்னு பாருங்க. Q Z, Q Z, R C T, R C T ஸ்மால்ல கூட போட்டுவாங்க. R C T இப்படி இருக்கலாம்னு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இதே இந்த மாதிரி கோட் பண்ணிட்டாங்க பேப்பர் அப்படிங்கிறத. இப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, டாப்பர். ஈஸியா புரியணும்னா ஈஸி எக்ஸாம்பிளா கொடுக்குறேன். டாப்பருக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பேப்பர் P எத்தனாவது லெட்டர்? 16, Q 17, அப்போ +1. ஸோ அதே மாதிரி A எத்தனை? 1, Z 26, அப்போ -1. P ல இருந்து R வந்தீங்கன்னா P வந்து 16, R 18, அப்போ +2. E 5, C 3, -2. R 18, T 20. சாரி, இந்த இடத்துல வந்து PQR U போட்டிருப்பாங்க. சரிங்களா? 21. அதாவது நம்ம இந்த ஆர்டருக்காக தான் கொண்டு வந்தோம். உங்களுக்கு இப்படி கொஸ்டின் இருக்கும். +1 -1, +2 -2, +3 இப்படியே போய்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ அதை வச்சு டாப்பருக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கணும். அப்போ T எத்தனை எழுதிக்கோங்க. T 20, O எத்தனை? 15, P எத்தனை? 16, இன்னொரு P இதுவும் 16, E வந்து 5, R வந்து 18. அப்போ +1 -1, அடுத்து +2 -2, அடுத்து +3 -3. இந்த ஆர்டர்ல இப்ப நீங்க யோசிக்கணும். அப்போ 20 + 1 எத்தனை? 21. அப்ப என்ன வரும்? U. 15ல 1 கழிச்சா 14, சோ N. 16ல 2 கூட்டினா 18, சோ R. 16ல 2 கழிச்சா 14, சோ N. 5 + 3 8, கைட்டு H. அப்போ சரிங்களா? 18ல 3 போனா 15, O. இதோட ஆன்சர் UNRNHO. புரியுதா? இதுக்கு பேர் ஆல்டர்னேட் மெத்தட். சரிங்களா? இது கரெக்டா கிளியரா புரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒண்ணு கூட ஒண்ணு குறையும், இப்படி மாறி மாறி வரும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது கொஸ்டின் நம்பர் 6, உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். யூனிக். QUE. இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான ஹோம்வொர்க். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அப்போ 2 ஆங்கிள் நீங்க யோசிக்கலாம். பேட்டர்னே புரியலனா கூட நம்பரை மட்டும் போட்டா போதும் எனக்கு. ஓகே, நம்பரை போட்டீங்கன்னா புரிஞ்சிருமே. நம்பரை போட்டாலே கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா நமக்கே தெரியும். அப்போ லெட்டரை நம்பரா மாத்த தெரிஞ்சவங்களுக்கு இவ்வளவு டைப் தேவையில்லை. எப்படி மாத்தணும்னு தெரிஞ்சா போதும். பட் தெரிஞ்சுக்கோங்க, இப்படி எல்லாம் டைப் மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படி தெரிஞ்சுக்கணும். டைப் நம்பர் 6. இப்போ இதுல டைப் நம்பர் 7 பாருங்க. டைப் நம்பர் 7 வரிசையா ரைட்டே வந்துருங்க. டைப் நம்பர் 7, நியர்பை லெட்டர்ஸ். நியர் லெட்டர்ஸ் இதுவும் புரிஞ்சுக்கணும். நியர் லெட்டர்ஸ் அப்படின்னா, இப்போ கேப் கொஸ்டின் பாருங்க. கேப் இஸ் கோடட் அஸ். கேப் என்ன சொல்றாங்கன்னா, B D Z B O Q இப்படி கொடுத்துட்டு பேக் இஸ் கோடட் அஸ் என்னன்னு கேக்குறாங்க. கேப் இருக்கு இல்லைங்களா? இதுல
மொத்தம் லெட்டரை பார்த்தா கவுண்ட் பண்ணணும். இங்க 3 லெட்டர் இருக்கு, இங்க 6 லெட்டர் இருக்கா. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா ஒரு லெட்டர் ரெண்டா மாறி இருக்கு. அப்போனா நியர் லெட்டர்ஸ் கான்செப்ட் இருக்குமா அப்படின்னு திங்க் பண்ணணும். நியர் லெட்டர்னா அருகில் உள்ள எழுத்துக்கள். இப்போ சி 3வது லெட்டரா, சிக்கு முன்னாடி என்ன இருக்கும், ரெண்டாவது பி இருக்கும், சிக்கு பின்னாடி டி, ஏபிசி. அப்ப அந்த பி டிங்கிறது எதுல வந்துருது, சிக்கு முன்னாடி சிக்கு பின்னாடி வந்துருது பாத்தீங்களா. அப்ப அது மாதிரி ஏவுக்கு முன்னாடி இசட், ஏக்கு பின்னாடி பி. அதே மாதிரி பி எடுத்தீங்கன்னா பிக்கு முன்னாடி ஓ, பிக்கு அப்புறம் கியூ. இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 3 6வது புரிஞ்சுக்கணும், முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு எடுத்துக்கலாம்ல. சோ இப்போ இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சா நீங்க ஹோம்ஒர்க்காவே சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. பேக்கு எப்படி எழுதணும், முன்னாடி ஒண்ணு பின்னாடி, முன்னாடி பின்னாடி, முன்னாடி பின்னாடி, மொத்தம் 6 லெட்டர் வரும். இதை நீங்க ஹோம்ஒர்க் எடுத்து ஆன்சர் பண்ணிடலாம். இது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சரிங்களா. இது வந்து 7வது கான்செப்ட். சரிங்களா. இதுல 8வது கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். லாஸ்ட் குரூப் 2 பிரிலிமினரி எக்ஸாம்ல கேட்டது. இதோட லெட்டர் முடியுது, அடுத்த நம்பருக்கு மாற போறோம். 8வது கான்செப்ட் என்ன அப்படின்னா வவல்ஸ். வவல்ஸ்னா தமிழ்ல உயிர் எழுத்துக்கள். சரிங்களா. உயிர் எழுத்துக்களை பொறுத்தவரை இங்கிலீஷ்ல எத்தனை உயிர் எழுத்துக்கள் இருக்கு, மொத்தம் 5. வவல்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா. வவல்ஸ் கான்செப்ட் WELS வவல்ஸ். வவல்ஸ் கான்செப்ட்ல மொத்தம் நமக்கு எத்தனை வவல்ஸ் இருக்கு, AEIOU. இதுதான் வவல்ஸ். மொத்தம் வந்து நம்ம இங்கிலீஷ்ல 26 லெட்டர் படிக்கிறோம். அதுல வவல்ஸ் எத்தனை பாத்தீங்கன்னா 5 தான். சரிங்களா. இதை வச்சு இப்போ லாஸ்ட் நடந்த குரூப் 2 2024ல பிரிலிமினரி கொஸ்டின் வந்துருச்சு. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுதா? அந்த மாடல் சொல்றேன். கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் மண்டே, வெட்னஸ்டேன்னு வச்சுக்கோங்களேன். வெட்னஸ்டே இல்ல ஃப்ரைடே எடுத்துக்கலாம். ஃப்ரைடே. இப்ப கேட்டிருக்கிறது சண்டே. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. யோசிச்சு பாத்தீங்களா? இந்த மாடல்ல 2 டே கொடுத்து ஒரு டே கொஸ்டின் கேட்டாங்க. அதுல வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இதே மாதிரி எல்லா டேக்கும் நீங்க எழுதி வச்சுக்கிறது பெஸ்ட். இந்த கொஸ்டின் கேட்டாங்கல்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் 3 சொல்றேன், இதுக்கு நீங்க ஆன்சர் 8வதுக்கு ஆன்சர் எழுதிக்கோங்க. இதே மாதிரி எல்லா டேஸையும் போட்டு எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே முடிஞ்சது. வெட்னஸ்டே இது கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா. இப்போ இதுல பாருங்க, இந்த கான்செப்ட் மண்டேக்கு 2, இப்போ ஃப்ரைடேக்கு 2, சண்டேக்கு 2 கேட்குறாங்க. அப்போ சில பேர் அதை யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா வவல்ஸ் கான்செப்ட். இந்த மாதிரி கொடுக்குறப்ப வவல்ஸ் AEIOU எத்தனை இருக்கு, ஓ இருக்கு, ஏ இருக்கா, மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்கு வவல்ஸ் இருக்குள்ள, 2 லெட்டர். அதனாலதான் அந்த 2. சரிங்களா. இப்போ ஃப்ரைடேக்குள்ள இந்த AEIOU வவல்ஸ் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா IE 2 இருக்கா. இதுவே இப்போ வெட்னஸ்டே வந்தீங்கன்னா 1 2 3 இருக்கா. அப்ப இதுக்கு ஆன்சர் 3. சண்டே கேட்டாங்கன்னா 1 2, அப்ப ஆன்சர் 2. இது மாதிரி 7 நாளுக்கு எழுதிக்கோங்க. இதை வந்து 8வது ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்படி எல்லாம் கான்செப்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அப்படியே வரிசையா யோசிச்சு பாருங்க. இது இப்ப நம்ம பார்த்த எல்லாமே ஒன்லி லெட்டர் கான்செப்ட். லெட்டரை நம்ம நம்பரா மாத்தவே இல்லை. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்சேஞ்சிங், 2வது இன்க்ரீசிங். இன்க்ரீசிங்ல +x +n ஒரே நம்பரா வேற வேற நம்பரா. அது மாதிரி டிகிரீசிங்லயே +x +n. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஆல்டர்னேட், கூடுதல் குறையுது, மாறி மாறி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தது நியர்பை லெட்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தது வவல்ஸ். மொத்தம் 8 கான்செப்ட் பார்த்திருக்கோம். சரிங்களா. இதுக்கப்புறம் நம்பர் கான்செப்ட் 9வது டைப் எழுதிக்கோங்க. இப்போ நம்பர் கான்செப்ட் அப்படின்னு எடுத்தோம்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் திங்